இந்த வீட்டு ஆளுங்களுக்கு தெரியல, பிக் பாஸ் கொடுக்கல. நான் தரேன் உங்களுக்கு அந்த பிரைவசி. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம். சாட்டர்டேல விஜய் சேதுபதி வந்துருவாரு. தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னு நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா, அந்த மைக்க கழட்டி வச்ச அந்த இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ, அதுக்கான ஒரு ப்ரொமோ இப்போ வந்திருக்கு நமக்கு. என்னன்னா, விஜய் சேதுபதி சார் 2 பேரையும் பார்த்து, உங்களுக்கு இந்த வீட்டாரும், பிக் பாஸும் கொடுக்காத அந்த ஒரு பிரைவசிய நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க 2 பேரும் இந்த மைக்க இப்ப கழட்டி வச்சுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவங்களும் அந்த மைக்க கழட்டி வைக்கிறாங்க. இல்ல இந்த மைக் கழட்டுனதுனால இவங்களுக்கு மட்டும் பனிஷ்மென்ட் அப்படின்னு சொன்னாக்க யாருக்கும் எதுவும் தெரிஞ்சிருக்காது. மத்தவங்களுக்கும் சேர்த்து மத்தவங்க என்ன அப்படிங்கும் கஷ்டத்தை அனுபவிச்சாலும் உங்களுக்கு அதை பத்தின கவலை இல்ல, குற்ற உணர்ச்சி இல்ல. ப்ளீஸ் கழட்டுங்க. இதுவரைக்கும் 1 ட்ரிப், 2 ட்ரிப் அப்படிங்கும்போது மத்தவங்க அவங்கவங்க பனிஷ்மென்ட் அனுபவிச்சிருக்காங்க. அரோரா, அப்புறம் துஷார் இவங்கெல்லாம் வந்து அவங்கவங்களுக்குரிய பனிஷ்மென்ட்ட அனுபவிச்சுருவாங்க. எஃப்ஜேலாம் ஒரு நாள் ஃபுல்லா நின்னுட்டே இருந்தாப்புல. அந்த மாரி பனிஷ்மென்ட்லாம் அனுபவிச்சாப்புல தூங்குனதுக்காக. இந்த மாரி இவங்க 2 பேருக்கும் தனியா பனிஷ்மென்ட் குடுக்காம, ஹவுஸ்மேட் எல்லாருக்கும் சேர்த்து குடுத்ததுனால, ஹவுஸ்மேட் எல்லாருமே இவங்க மேல ரொம்பவே கோவமா தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹவுஸ்மேட் இவங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட்டும் குடுத்துருந்தாங்க. அந்த பனிஷ்மென்ட்ட செய்றதுக்கு கூட பயங்கர வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க. ஸோ, அதனால இதையெல்லாம் வந்து விஜய் சேதுபதி கேட்பாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். அதே மாரி இன்னைக்கு வர்றாரு. வந்துட்டு மைக்க கழட்ட சொல்லிட்டாரு. கழட்டி இவங்க வச்ச உடனே பேசுங்க பாரு. மைக் போடாம அங்க இருந்து கத்தி பேசுங்க. எனக்கு கேட்கல பாரு. தாங்க ட்விஸ்ட்டு. மைக்க கழட்டி வச்ச உடனே பாரு அங்கேருந்து பேசுறாங்க. பேசும்போது சரியா கேட்கல. எனக்கு கேட்கல பாரு சத்தமா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவங்க இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க. பாரு பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போய்க்கிட்டே இருக்காருங்க. பாரு பாவம்ங்க. ரொம்ப எத்தன நாள் மைக்க கழட்டி வச்சுட்டு ரொம்ப பிரைவசியா பேசியிருப்பாங்க. இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? பாவம் மனுஷன் போயிட்டாரு அப்படியே. சொல்லிட்டே போயிட்டுருக்காரு. யாரு பேச எதுவுமே கேட்கல. இப்படிதாங்க குடுக்கணும். பாருவுக்கு தரமான செருப்படி குடுத்தது. விஜய் சேதுபதிக்கு இந்த வாட்டி வாழ்த்துக்கள். விஜய் சேதுபதி சார். ஓகே. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் மக்களே.